நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். 30 வயதை கடந்த பெண் இன்னும் வரன் அமையலையா? பார்ப்பவர்களின் வினாக்கணைகள் அவளை துளைக்கும். தனியார் வங்கியில் தலைமை பணி, கை நிறைய சம்பளம். எந்த மகராசன் கொடுத்து வைத்துள்ளானோ? இதுதான் எல்லோர் வாயிலும் வருகின்ற முணுமுணுப்பு. வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கிறார்கள். பார்க்கவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் முழுமூச்சாக பார்க்கவில்லை, ஏதோ ஏனோதானோ என்று பார்க்கிறார்கள். பையன் வீட்டிலிருந்து தகவல் வந்தால் அதற்கு உடனே பதில் போடுவது இல்லை. ஓரிரு வாரங்கள் கடந்த பிறகு அவர்களின் கேள்விக்கு பதில் தருவது, சில நேரங்களில் பதில் சொல்லாமலே தவிர்ப்பது என பெண்ணின் பெற்றோர்கள் காலம் கடத்தினார்கள். பெண்ணின் இளமை படிப்படியாக குறைந்து கொண்டே போனது. படிப்பு, வேலை, வீடு என வட்டமடித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு அடிமனதில் கவலை தலை தூக்கியது. எனக்கு எப்போ சார் கல்யாணம் ஆகும்? கல்யாணம் ஆகுமா என்று கவலையோடு என்னிடம் கேட்டாள். நான் கண்மூடி யோசித்தேன். குலதெய்வத்தை கும்பிடம்மா சொல்லிவிட்டு நகர்ந்தேன். நாள்கள் ஓடின. அன்று கையில் குழந்தையுடன் வந்து வணங்கினாள். சார், நீங்க சொன்னீங்க, நான் குலதெய்வத்தை கும்பிட்டேன். இன்று குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கேன். கண்களில் கண்ணீருடன் தலை சாய்த்து வணங்கினாள். நான் இறைவனுக்கு நன்றி சொன்னேன். ஆம், குலதெய்வ வழிபாடு மட்டுமே நம் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கும் மந்திரச் சொல்லாகும். வீட்டின் ஆண் மகவு அவன். எந்த வேலையும் கிடைக்கவில்லை, கிடைத்தாலும் நிலைக்கவில்லை. பல கோவில்களில் பரிகார பூஜை செய்தார்கள். பல கோடிகளை வாரி இறைத்தார்கள். எதுவும் பலன் தரவில்லை. வேலை வேண்டும், நிரந்தரமாக ஒரு வேலையில் அவன் உட்கார வேண்டும். குடும்பத்தினரின் கவலை நாளுக்கு நாள் அதிகரித்தது. வேலை கிடைத்தால்தான் திருமணம் செய்ய முடியும். சங்கிலி தொடராய் கவலைகள் நீண்டன. என்ன செய்யலாம்? என்ன செய்தால் எல்லாம் சரியாகும்? ஒவ்வொருவரையும் கேட்டார்கள். அவரவர்களுக்கு தெரிந்ததை அவரவர்கள் கூறினார்கள். எல்லாவற்றையும் செய்து பார்த்தார்கள். பலன் எதுவும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் எதேச்சையாக குலதெய்வத்தை வழிபடு, எல்லாம் சரியாகும், அசரீரி போல் கேட்டது. அந்த பையனின் அம்மா திகைத்துப் போனார். எது குலதெய்வம் தெரியாமல் தவித்தார். நம்ம குலதெய்வம் எது என்ற கேள்வி விஸ்வரூபம் எழுந்தது. குடும்பத்தில் இருந்த பெரியவர்கள் பலரையும் கேட்டு பார்த்தார் அந்த அம்மா. அவரது குலதெய்வத்தை அவர் கண்டுபிடித்தாரா? நாம் நாளை பார்க்கலாம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.